சோம்பேறி கல்வி என்னாச்சியோ அதெல்லாம் ஆடி எக்ஸசைஸ் பண்றேன். கொஞ்சம் உடம்பு உப்புன மாதிரி ஆகி போச்சு. அதனால குறைக்கல. அதை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேலைக்கு பாரு. என்ன ஏதுன்னு சொல்லு. நான் இங்க காது கேக்குது. வாராயோ தோழி வாராயோ பத்தக்கா வாக்கா உனக்கு வெயிட்டிங். வா 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 வா. இந்த பக்கிட்ட பேசி பேசி போர் அடிக்குதுக்கா. கூட தலைவி இல்லாட்டி நல்லா இருக்கும். வாங்க 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 வாங்க. கூட்டத்துல வந்து ஐக்கியமாக வாக்கா. அக்கா இந்த பக்கிய பத்தியாக்கா சும்மா சொன்ன கேக்கல வந்து நோட்டு 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 கர்மமா ஆடிக்கிட்டு இருக்கு. எரிச்ச மண்டைய குடுதுக்கா. ஏக்கா சொல்லுக்கா. ஏக்கா உடனேக்கா இந்த எருமை கிட்ட ஆடணும் பேசாம உட்கார சொல்லுங்க. தூசி புளிய கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. சும்மாவே வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது. இதுல வேற இந்த மூதேவி ஏன் அப்படி பண்ணி தொலையுதலையே. காட்டார இப்படி மரத்துல உட்கார்ந்து பேசிட்டு போலாம் பார்த்தா அக்கா குடிக்கிட்டு இருக்கு. என்ன மானோசா இந்த பேச்சு பேசுறா மூச்சு முட்டை. அக்கா கண்டுக்கவே மாட்டேங்குது. எக்கோ எக்கா எக்கா உடனே தாங்க மானோசா கத்திக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு மனுஷன் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு நிக்கிறியாக்கும். சரி சரி அதுவும் சரித்தேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு பதில் சொல்லணும் நம்மலாம். என்ன அக்கா முடி செவந்து போயிருக்குது. ஐயோ எக்கா அட அக்கா பத்தக்கா அட எருமக்கடா ஏதாவது சும்மா பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு நிப்பாடி சொல்லி வந்து பாருடி அக்கா அழுகுதுடி. எங்க கூட்டணி தலைவி அழுகுதா? எங்க கூட்டணிக்கு என்னாச்சு? போராடுவோம் போர் தொடுப்போம். வாடி வனரோசா வா. எக்கா என்னக்காச்சு உனக்கு? யாருக்கு உனக்கு என்னக்கா பண்ணா? பேசாம போங்க முடி. நானே வேலை இல்ல நொந்து போய் வந்திருக்கேன். இவளுங்க ஒருத்தி எதையாவது சொல்லுவாளுங்க. கம்மடு போறீங்களா இல்லையா? யாருக்கு ஒண்ணும் இல்ல. போங்க உங்க ஜோலியை பாத்துக்கிட்டு. அக்கா நீ இப்படி கஷ்டமா அழுதுகிட்டு இருக்கும்போது நான் எப்படிக்கா பேசாம போறது? என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா. முதல்ல சொல்லுக்கா. என்னக்கா உனக்கு மேல இருக்க முடியலையா? இல்லையே நல்லா தானே இருக்கேன். ஏன் கண்ணம்லாம் செவந்திருக்கு? அதை சொல்லுக்கா. வனரோசா மாமா நீ அடிச்சு போட்டு விட்டாருடி. ஐயோ நான் என்ன செய்வேன்? யாக்கா மச்சான் அடிச்சாரு. ஐயோ அவளுக்கு இவங்க மேல கோவங்கள படமாட்டாரே அந்த மனுஷன். அவர் கோபுற மாதிரி என்னக்கா நடந்துச்சு? நீ என்ன பண்ணி தொலைஞ்ச? அது வந்துடி வனரோசா. சக்கிய முடியலையே. மேல ஆளல தெம்புல இந்த சுவர் தான் போட்டு நம்மள உருக்கி எடுக்குதே. என்னத்தை சாப்பிடாலும் இப்படி உருகி போறமே. அசாலிடா 10 முடைய தூக்கி வீசுவேன். ஒத்த முடைய அசைக்க முடியாம போச்சு எனக்கு தெம்பு. இவரும் எங்க ஆளு பேரை விட்டு வேலையை பார்க்க சொன்னா எங்க பாக்குறாரு? நம்ம உயிரை போட்டு வாங்குறாங்க. ஒருத்தன் வேலை வெட்டிக்கு தான் கூப்பிட்டாலும் ஆள் கிடைக்கிறாங்களா? விறகு வெட்ட போறேன் அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு ஒரு ஆள் இல்ல. யாராவது இங்கிட்டு வந்தாவது தூக்கி போட சொல்லலாம். ஒருத்தலையும் காணாமே. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூளையிலே தூத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன முடிய விடிய சொல்லாது. பரபரன்னு இழுத்துக்கிட்டா அது கொண்டு போய் சேப்போம். சின்னமா என்ன சினிமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க. ஒரு சத்தம் போடக்கூடாதா? தூக்கி போடுறா வந்து தூக்கி போட போறேன். அதுக்கு பிடிச்சிட்டு முடியாத மனுஷன் நீங்க போட்டா அப்படி மாங்கன்னு இது பண்ணிட்டு இருப்பீங்க. மேல யாருக்கு முடியாம போச்சு. அப்புறம் யாருக்கு சேரமா? கொடுங்க சின்னமா நான் தூக்கி போடுறேன். இல்லப்பா இல்ல வேணாம் போய் அவ ஜோலிய பாருங்க. நான் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருந்தா அதை யாருனால மாத்த முடியும்? உங்க அப்பாரை கட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா உங்க பழவங்களை வளர்க்கறதுக்கு பட்ட பாட நினைச்சு இன்னைக்கு இந்த மூட்டை தூக்குற நிலைமையில தெரியறேனா? கையெடுங்க சின்னமா நீங்க கையெடுங்க. இந்த வேலையெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னது? இப்ப தள்ளுங்க. எனக்கே பதறி போகுது. என்னாலே தூக்க முடியாதுல. அப்படி கனமா இருக்குது. எப்படி நீங்க தூக்குவீங்க? தள்ளுங்க சின்னமா கையெடுங்க சின்னமா முதல்ல. அப்பா ஐயா வேணாயா. உன் பொண்டாட்டி பார்த்தானா அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வருவா. அவளோட சண்டை போடுறதுக்குலாம் என் மனசுலயும் தெம்பு இல்ல உடம்புலயும் தெம்பு இல்லாம போச்சியா. உங்க ஜோலியில போய் பாருங்க. பட்ட ஆளு பாடுபட்டுட்டு போறேன். என்ன பண்ணி தொலைகிறது? நீங்க போங்கயா. உன் பொஞ்சாதி பார்த்தானா அப்புறம் போட்டு உங்களை போட்டுட்டு ஏன் போனியா வச்சியா? ஆகாத விட்டுக்கு எதுக்கு போனியா அப்படின்னு பேசுவா. நீ போ நான் பாத்துக்கிறேன். யாங்க சின்னமா இப்படிலாம் சொல்றது? பத்து அப்படி சொல்லுது. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூட பிள்ளையா? உங்களுக்கு தெரியாதாங்க பத்த மாதிரி ஏதாவது பேசணுங்கிறக்காக நீங்க சொல்லாதீங்க சின்னமா. அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க தள்ளுங்க முதல்ல. ஆமா பொஞ்சாதியை மட்டும் விட்டு கொடுத்துட மாட்டியா? பொஞ்சாதி பேச்ச கேட்டுக்கிட்டு தானே கூட பொறுப்பு இல்லைன்னு உன் தங்கச்சிக்காரியை நினைக்கிறது இல்ல, போறது இல்ல, வாரது இல்ல, பாக்குறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. பெத்த மகானா அதையா கிடக்குறாளே அண்ணன் தம்பி இல்லாம. அண்ணனோட பிறந்தாவ என்ன புண்ணியம்? ஏது புண்ணியம்? அவர இவர ஆகி போயிடுச்சே குடும்பம். எல்லாம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ பண்ண வேலை தானே. அவ பண்ண சதி தானே. அவ பண்ண சூச்சினால என் மகன் அப்படி போய் கிடக்குறாளே. யாரோன்னு அனாதை கழுதையா
சின்னமா ஏதாவது சொல்றாங்க, மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு என்ன நீ என்ன உன் வேலையை போய் பாரு, கூட்டிக்கிட்டு இருக்கல, உன் வேலையை பார்த்து பேசாம நீ போ. உன்னை ஏதாவது கூப்பிட்டாங்களா? போ சொல்லமா நீ பேசாம. ஆமா ஆமா மாமா, பேசாம போ, பேசாம போன்னு பேசாம தான் போயிட்டு திரியறே. என்னத்த பேசிப்பறாங்க? பேசாம இருந்ததனால ஏன் உண்டு ஜாலி உண்டு இருந்ததனால இன்னைக்கு பாலியத்துக்கு லவக்கடி ஏன் மேல போடல? உன் தங்கச்சியை பிரிச்சு விட்டாங்களாம்ல, பிரிச்சு விடணும். நான் என்ன அப்படி பிரிச்சு விட்டேன்? என்ன பண்ணல? வந்தன ஆக்கி விட்டு போடலையா? இல்ல வந்தவள வான்னு சொல்லலையா? இப்படி பேசுறாங்களே மாமா, கல் நெஞ்சு ஈவ இருக்கும் இல்லாம பேசுறாங்களே. இன்னைக்கு என்னமோ பிரச்சனையா போயிருக்கலாம் நம்மளுக்குள்ள. நல்லா இருக்கும்போது கொள்ளம்போது அவளுக்கு ஆக்கி அடிச்சல போடல, பார்க்கல, செய்யல. எப்படி மாமா அப்படி சொல்லலாம்? நீங்களும் எப்படி மாமா கேட்டுக்கிட்டு இருக்கலாம்? செல்லமா என் பேச்சு கேட்கவே மாட்டியா? சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க பெரியவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய்க்கு வந்து அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அதனாலதான் பொம்பளைனாலதான் குடும்பம் ஒண்ணு இல்லாம குட்டிச்சுனா ஒண்ணா உடஞ்சு போறது. பொம்பளை வாய் சும்மா இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லபடியா இருந்திருக்கும். அவங்க தான் பெரிய மனுஷன் பேசிட்டு போறாங்க, நீ அனுசரிச்சு போறது இல்ல. சின்ன பிள்ளை வாய்க்கு இருக்கா பேசிட்டு போது அவங்களும் அனுசரிச்சு போறது இல்ல. உங்களுக்கு இடையில கடந்து நாங்க தான் படாத பாடுபடுறோம். யாங்க மாமா சொல்ல மாட்டியா? நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரிதேன்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு என் மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டா எனக்கு வேற வாக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காக சொல்றீங்களா? என்னன்னா உங்க பேச்ச கேட்காம போயிட்டேன். அவங்க மட்டும் பேசுறது தப்பு இல்லையா மாமா? என்னென்ன சொல்றாரு என்னைய குடும்பத்தை பிரிச்சு விட்டேன்னு அவங்கதான் சொல்றாங்கன்னா நீங்களும் சொல்றீங்களே மாமா. நான் அப்படி என்ன மாமா பேசிவிட்டேன்? அப்ப அவங்க பேசுறதுக்கெல்லாம் சரிதான்னு போ சொல்றீங்களா? ஏது ஒரு வார்த்தை பேசிடப்படாதா? அப்ப நீங்க ஊமையா இருக்கிற பிள்ளைதான் மாமா கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? பாணி இருந்தா ரோசமான ஒரு இடத்துல எனக்கு சுருக்கணும் தட்டாது. அப்படி வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை பேசுற மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக குடும்பத்தை பிரிச்சு சொல்லி போயிருவீங்களோ? எப்பா சாமி, நீ என் வயிற்றுல பிறக்காட்டியே உன்னை பிள்ளையாவே வளர்த்தேன். நான் வளர்த்தி அடிச்ச பாவத்துக்கு தான் எனக்கு அனுபவிக்கிறேன். ஆனா அனுபவிக்கிறது போதுப்பா. நீ எனக்கு என்ன பார்த்து கொடுக்க வேணாம், என்ன ஏதுன்னு என்னன்னு கேட்க வேணாம். நான் முடியாம நடக்க முடியாம எந்திரிக்க முடியாம கிடந்தா கூட நீ கேட்க வேணாம்டா சாமி. உன்னை யாருடா நானா வந்து கேட்க சொன்னேன்? நானா வந்து பார்க்க சொன்னேன்? ஏன் தூக்கி போடுறான்னு சொன்னா வழியக்க வந்துட்டு ஏன் நீ வம்ப இழுத்து விடுற? ஏன் அப்படி வம்ப கட்டி விடுறிய? உனக்கு ஒரு கும்பிடு, உன் பொண்டாடிக்கு ஒரு கும்பிடு. என்னைய ஆளை விடுங்கப்பா சாமியலா. நான் என் வேலை வெட்டிய நான் பாத்துக்கிறேன் ஐயா. உன் வேலையை பார்த்துட்டு நீ போனதேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி வம்ப இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறிய? இங்க இருங்க, சும்மா வளர்த்தேன்னு வாய்க்கு கைக்கு சொல்லிக்கிட்டு தெரியாதியே. எனக்காவது ஒரு தடவை ஒரு நாளாவது அவர் உங்களை பார்த்தோம்னு நினைச்சதில்ல. பெத்த தாய் மாதிரி உங்களை பாக்குறாரு. பெத்த தாயோட ஒருபடி மேலவே அம்மா அம்மா அம்மான்னு உயிரை விடுற மனுஷனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். ஏன் அப்படி நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா? இப்படி சொல்லி கொடுத்து அவர்கிட்ட உனக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து அவருக்கு கோபத்துக்கு அனுப்பி தேவையில்லாம எங்களுக்கு வம்ப கட்டி விட்டு போறாதீங்க. ஆமாடி ஆமா, நீ வந்த என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல அப்படியே காவேரிக்கு வாழை வச்சுவிட்ட. ஒண்ணுமில்லாம வீட்டுக்கு நடுவுல போட கிழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கினதாண்டி மிச்சம். இதுல வேற அவங்களை கஷ்டப்பட விடக்கூடாது. கஷ்டப்பட ஒன்னாலதாண்டி எங்களுக்கு கஷ்டம். உன்னை கல்யாணம் பண்ணி ஒண்ணுமில்லாத சிறிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் பாரு, என் குடும்பத்தை கட்டி காப்பாத்துவான்னு நான் நினைச்ச அந்த புத்தி தாண்டி தப்பா போச்சு. ஒண்ணுமில்லாத கழுதை என் வீட்டுக்கு வந்து இப்படி சொத்து சோத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எகிரி மேயிற என்னைய இப்படி வாய் பேசுற ஊம சிரிக்கியா ஊம மாதிரி வந்து இருந்தவன் இன்னைக்கு இப்படி வாய் அடிக்கிற. நான் வளர்த்த பிள்ளைய சொல்ல வேண்டி, நான் சொல்லத்தே செய்வேன். அவனை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை என்ன இப்படி தட்டி கேட்கறதுக்கு இப்படி வேற மூடிக்கிட்டு வருவியா? ஏன் உன் புருஷன் ஒன்னும் சொல்லிடக்கூடாது? நான் வளர்த்தேன்னு சொல்றேன். வளர்த்தவ சொல்லத்தேன் செய்வான்னு பொறுமையா போக முடியாதானடி? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பொறுமையா இருக்க முடியாது மாமா அவங்க பேசுறதுக்கெல்லாம். ஊமச்சியா வந்தனா ஒண்ணுமில்லாம வந்தனாமல அப்படின்னா ஒண்ணுமில்லாம என்னத்தை கொண்டுட்டு வராம வந்தேன். எங்க வீட்டுல கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டால உங்க வீட்டுக்கு போற நகை பணத்தை கொடுத்து அத்தனை சீர்வரிசை செஞ்சு ஒழுங்கான மானரசத்தோட அனுப்புனாங்க. அப்படி என்ன ஒண்ணுமில்லாம வந்து விட்டாங்க. வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஆடுன்னா மாடுன்னா சாணி என்ன அதை அள்ளி கொட்டி ஓடா தேஞ்சு உருமா தேஞ்சு போய் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல, வந்த நாளையில இருந்து உங்க வீட்டுக்காண்டி உழைச்சு கொட்டுறேன். இப்படி பேசுவீங்களா? என் உழைப்ப புள்ள திருடி வாங்கினது நீங்கதே. உழைக்கிறாங்க உழைப்பு யார் வீட்டுல உழைக்கல? கட்டிட்டு வந்த வீட்டுக்கு உழைக்கதான் வேணும். பேச்ச பத்தியா பேச்ச உழைக்கிறதுக்கு பயந்த கழுதை. அதனாலதானே ஒண்டி கொடுத்து போய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி குடும்பம் மாமா மாமியா நாத்தனார்னு எல்லாரையும் அனுசரிச்சு வாழ்ந்துருப்பிய. வேலை வெட்டி பார்க்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் மட்டும் இருந்தா போதும் நிலவு தனி கொடுத்து போய்விட்டு பேச்சு உனக்கு பேச்சு உழைக்கிறாங்க. உழைச்ச உழைப்பு எங்களுக்கு தெரியாம கிடக்குது. ஒண்ணு என்ன இருந்து போயிட்டா நாத்திர நகைகளுக்கு செய்யணுமே, தாய் மாமா முதல்ல செய்யணுமேன்னு ஓடி ஒழுகி பதுங்கிவிட்டு பேசுற பேச்சு இந்த நாளைக்கு தேவைப்பாக கொள்வாங்க. கொண்டுட்டு போய் அங்கே சீர்முறை வைக்கணும்ல, அது முடியாம ஒதுங்கிவிட்டு பேசுற பேச்சு. யாரு பேசாம இருந்தாலும் உங்க கடமையை செய்யுங்க மாமான்னு சொல்லி கொடுக்குற பொம்பளைனா யார பார்த்து செய்யறது ஓடி ஒளியம்ங்கறியே? நாச்சியா பார்த்தா நாலு பேர் கத்துக்கறணும். மாமா பாத்துக்கிறேன் நீ அப்புறம் நல்லா இருக்காது பேசுற பேச்சுக்கு மாமா. நானும் பொறுமையா போதும்னு விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னால முடியாது மாமா. என்னைக்காவது நான் சீர்வரிசை உரைக்கிற செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாமா. நம்ம இதுங்க பேசுறத பத்தியா
என்ன செல்லமா நானும் போ 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 பேசாம உள்ள போனும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பெரிய மனுஷன் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னு அவங்களுக்கு ஏத்தி பேசின பத்தமே பெரிய மனுஷன் நேரம் விளக்கு பத்த வச்சு பேசுறியா? என்ன திமிரா உனக்கு கொழுப்பு? நானும் போனா போது எது பண்ணாலும் செல்லமா சரியா பண்ண விட்டா தப்பா போச்சு. விட்டவனே இப்ப ரொம்ப எகுற நீ. ஐயோ மாமா இந்த வீட்டுக்குள்ள வந்தாவே நிம்மதி கெட்டு போயிருது. அவங்க ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு சொல்றன்னு தலையில பாறங்களை தூக்கி போறிய. பேசாம பாறங்களை தூக்கி போட்டு கொண்டுங்க. இந்த வீட்டுல உயிரோட இருக்கிறதுக்கு போய் நிம்மதியா சேர்ந்துருவேன். ஒரு பெரிய மனுஷன் தூக்க கஷ்டப்படுறாங்களேன்னு வந்து தூக்க வராம சொன்னது ஒரு குத்தமா? அந்த குத்தத்தை வச்சு அந்த ஒரு இதை வச்சு அப்படி சண்டை இழுக்க முடியல. போட்டால கண்ணை செவக்க போட்டால இத அப்ப